உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நேற்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. உண்மையில் ஈழத்தில் இருக்கக்கூடிய பல இசை ரசிகர்கள், குறிப்பாக சபீஷனை விரும்பக்கூடிய சபீஷனுடைய ரசிகர்கள் ஈழத்தில் மட்டுமல்லாது உலகெங்கிலும் பறந்து வாழக்கூடிய சொந்தங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இது அமைந்திருக்கும். சரிகமபா மேடையிலே சீசன் 5 ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாக 2வது இடத்தை பெற்றுக்கொண்டார் சபீஷன். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பலத்த வாக்களிப்பு, பலத்த போட்டி, பிரார்த்தனைகள் இவற்றுக்கு மத்தியில் அவருக்கு இந்த 2வது இடம் கிடைத்தது. இதிலே ஒரு சிலருக்கு கொஞ்சம் கவலை இருக்கிறது. அத்தனை வாக்குகளை நாங்கள் அள்ளி வழங்கினோம், மிக அழகாக பாடினார் சபீஷன். இதற்கு மத்தியிலும் ஏன் அவருக்கு 2வது இடம் கிடைத்தது என்று சொல்லி கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு இந்த இடம் கிடைத்ததுவே நாங்கள் பெருமை கொள்ள வேண்டியது என்று சொல்லலாம். அத்தனை போட்டிக்கு மத்தியில் அவர் இந்த இடத்துக்காக பயிற்சியும் முயற்சியும் செய்து வளர்ந்து வந்திருக்கிறார், இந்த இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதிலே நாங்கள் திருப்தி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு வெற்றி பெற்ற சபீஷனுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அவருடைய பெற்றோர்கள், உறவுகள், மிக முக்கியமாக அன்பான உள்ளங்களாக இருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்குமே அன்பான நன்றி. உங்களுடைய வாக்குகள், உங்களுடைய பிரார்த்தனைகள் இல்லாமல் இந்த வெற்றி சாத்தியம் இல்லை, அது சபீஷனுக்கும் தெரியும். எனவே அவருடைய திறமைக்கு கிடைத்த இந்த அங்கீகாரத்தை நாங்கள் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சபீஷன் யார்? அவர் என்ன பின்புலத்திலிருந்து வந்தவர்? அவருடைய வாழ்க்கை பாதை எப்படி அமைந்தது? அவர் முகம் கொடுத்த சோதனைகளும், அவற்றை கடப்பதற்காக அவர் செய்த முயற்சிகளும், அதன் பின்னர் அவர் கைவசம் வந்து சேர்ந்த சாதனைகள் என்று சொல்லி அத்தனை விடயங்களையும் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். சபீஷனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியதாக இந்த காணொளி அமைய போகிறது. இதுவரை ஆதரவு தரும் சொந்தங்கள் அத்தனை பேரும் இணையும் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு சபீஷன் யார் என்ற கேள்வியோடு இந்த காணொளி தொடர்கிறது. வளம் கொள்ளிக்கும் ஈழமணி தேசத்தினுடைய கிழக்கு மாகாணம் எல்லா இயற்கை வளங்களும் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். இந்த மாகாணத்திலே மீன்பாடும் தேனாடாம் மட்டுமாநகர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்து வந்ததுதான் இந்த அம்பாறை பிரதேசமும். ஆனால் பின்னர் அம்பாறை மாவட்டம் உருவாக்கப்பட்ட பின்னர் அம்பாறை மாவட்டத்தினுடைய ஒரு பழம்பெரும் பதியாக திருக்கோவில் பிரதேசம் அமைந்தது. திருக்கோவில் என்று சொன்னாலே ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் நினைவுக்கு வரும். அவ்வளவு வரலாற்று பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் விநாயகபுரம் கிராமம். இந்த கிராமத்தை இதற்கு முன்னர் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த கிராமத்தினுடைய நாமத்தை உலகறிய செய்த பெருமை எங்கள் மண்ணினுடைய மைந்தன் சுகிர்தராஜா சபீஷனுக்குரியது. தற்போது உலகறிந்த பாடகராக மாறியிருக்கக்கூடிய சபீஷன் சுகிர்தராஜா ஜெயந்தி தம்பதிகளினுடைய 2வது புதல்வராக பிறந்தவர். இவருக்கு மூத்த சகோதரி, இதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு சகோதரி, இறுதி மற்றும் ஒரு தம்பி என்று சொல்லி 4 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் 2வது செல்ல பிள்ளையாக அந்த குடும்பத்தினுடைய மூத்த ஆண்மகனாகவும் பிறந்தார். 1995ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி இந்த மண்ணிலே உதித்த மைந்தன் அவருடைய ஆரம்ப கல்வியை திருக்கோவில் விநாயகபுரம் மகாவித்தியாலயத்திலும், அதே போல உயர்கல்வியை திருக்கோவில் மெதடிஸ்ட் மிஷன் தமிழ் மகாவித்தியாலயத்திலும் கற்றுக்கொண்டவர். கலைத்துறையிலே உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சித்தியடைந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கை நிலையத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். அங்கே 3 வருட கற்கையின் பின்னர் நுண்கலைமானி பட்டத்தோடு இசைத்துறையில் இளம் கலைமானியாக கடந்த 2020ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறினார். ஆனாலும் தொடர்ச்சியாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பல்கலைக்கழகங்கள் முடித்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளுக்கு வேலை ஒரு எட்டாக்கதையாகவே இருப்பது வழக்கம். அப்படித்தான் சபீஷனுடைய கனவும் பலிக்காமல் போனது. தொடர்ச்சியாக பல வேலைகளுக்கு விண்ணப்பம் செய்தோம், எந்த ஒரு வேலையும் அவருக்கு கிடைக்கவில்லை. இதுபோல காத்திருக்கக்கூடிய உறவுகள் ஏராளம். ஆனால் அப்படி காத்திருக்கின்ற அந்த காலத்தை தனக்கு சாதகமான காலமாக, தன்னை வளர்த்துக் கொள்வதற்கான காலப்பகுதியாக பயன்படுத்தி கொண்டார் சபீஷன். இசைத்துறை தனக்கு பிடிக்கும் என்பதால் தரம் 6லிருந்தே முறைப்படி இசையை கற்க ஆரம்பித்தவர். பல்கலைக்கழகத்திலும் இசைத்துறை சார்ந்த பட்டத்தையே பெற்றுக்கொண்டதன் ஊடாக அவருடைய புலமையை இன்னும் வளர்த்து கொண்டிருந்தார். இசைக்கனவுகள் இவருக்குள் எப்படி வந்தது?
எப்படி ஒரு பாடகராக வர வேண்டும் என்ற ஆசை இவர் மனதில் தோன்றியது? இந்த கேள்விகளுக்கு விடை அவருடைய தந்தை சுகிர்தராஜா அவர்கள் அக்கரைப்பற்றிலே இருக்கக்கூடிய ஜெயாலயா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இசைக்குழுவினுடைய இசைக்கலைஞராக, ஒரு பாடகராக பல ஆண்டுகளாக பாடி வந்தவர். எனவே தன்னுடைய தந்தை பாடும் போதெல்லாம் அவர் அருகில் இருந்து கேட்டு அந்த செவிவழி கேட்ட கேள்வி ஞானத்திலே சபீஷனும் ஆரம்பத்தில் பாட ஆரம்பித்தார். எனவே அவருடைய குரல் வளமும் நல்லதாகவே அழகாகவே இருக்க அவரை இசைத்துறையில் செல்வதற்காக பெற்றோரும் அனுமதித்தார்கள். தரம் 6 தன்னுடைய இசை பயணத்தை பள்ளியிலேயே ஆரம்பித்திருந்தார் சபீஷன். இவருக்கு ஆசிரியர்களாக கற்பித்தவர்கள் பரமேஸ்வரி, மோகனா, பிரதீபன் என்று சொல்லி இவர்களை ஞாபகப்படுத்தி இருந்தார் சபீஷன். பாடசாலை காலத்தில் இவர் கலை நிகழ்வுகள் என்று சொன்னாலே முன்னுக்கு நிற்பார். பன்னிசை பாடல்கள், தமிழ் இலக்கிய மன்றங்கள் என்று சொல்லி அத்தனை போட்டிகளிலும் தன்னுடைய பாடும் திறமையை வெளிக்காட்டியவர். இவர் கலந்து கொண்ட பன்னிசை போட்டிகளில் முதலிடத்தை பெற்று அந்த காலத்திலேயே சாதனை படைத்தவர். வட இலங்கை சங்கீத சபை பரீட்சையிலும் சிறப்பு சித்தி பெற்றிருந்தார் என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம். இசை காதலை கைவிடாத சபீஷன் எத்தனையோ தடைகள் வந்த போதும் தன்னுடைய முயற்சியை கைவிடாது படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டு 2013ஆம் ஆண்டு இலங்கையினுடைய பிரபலமான தொலைக்காட்சியாக விளங்கக்கூடிய சக்தி தொலைக்காட்சியினுடைய பாடகர்களுக்கான தீர்வை தரக்கூடிய சக்தி சூப்பர் ஸ்டார் போட்டியிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு சுற்றிலும் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றில் இறுதி மேடையில் களம் கண்டார். அந்த இறுதி மேடை அவருக்கு 2ஆம் இடத்தை கொடுத்து ஒரு பாடகராக இலங்கைக்குள் அங்கீகாரம் கொடுத்தது. அதன் பின்னர் அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய பல புகழ்பூத்த இசைக்குழுக்களோடு நெருக்கமாக சங்கமிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு இசைக்குழுக்களும் இசை மகனாக அவரை பற்றி கொண்டது. சிறு வயதிலிருந்தே தன்னுடைய தந்தையோடு இணைந்து ஜெயாலயா இசைக்குழுவில் ஒரு பாடகராக சின்ன சின்ன மேடைகள் கண்டவர். ஈழ தேசத்தினுடைய புகழ்பூத்த பல இசைக்குழுக்களில் ஆஸ்தான பாடகராக வலம் வந்தார். புதிய ஸ்வரம், ஸ்ருதீஸ்வரம், சப்தஸ்வரம், ஆரோகணா, அக்னி, ஸ்ருதிலயா, சூர்யாஸ், தீபம்ஸ், அனீஸ்வரா என்று அந்த இசைக்குழுக்களினுடைய வரிசையை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். இப்படி அத்தனை இசைக்குழுக்களிலும் பாடகராக கைகோர்த்து இலங்கையினுடைய வடகிழக்கு பிராந்தியங்கள் மட்டுமல்ல, தலைநகரிலும் பல மேடைகள் கண்டார் சபீஷன். இப்படி இசை மேடைகளில் பாடுகிற போதெல்லாம் தமிழகத்தினுடைய, தென்னிந்தியாவினுடைய புகழ்பூத்த இசை கலைஞர்களான உன்னிகிருஷ்ணன், பிரசன்னா, சி தமிழ் தொலைக்காட்சியினுடைய சரிகமுப வெற்றியாளர்கள், விஜய் தொலைக்காட்சியினுடைய சுபசிங்க வெற்றியாளர்கள் என்று சொல்லி அத்தனை பேரோடும் மேடையை பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டார் சபீஷன். இலங்கையிலே இருக்கக்கூடிய பிரபலமான தொலைக்காட்சிகளான சக்தி தொலைக்காட்சி, அதே போல வசந்தம் தொலைக்காட்சியினுடைய இசை நிகழ்ச்சிகளிலும் இவர் ஒரு பாடகராக வலம் வந்தார். ஆனால் இத்தனை மேடைகளும் அவரை இலங்கைக்குள்ளே ஒரு பாடகராக அடையாளப்படுத்தியது. அதுவும் இசையை நேசிக்கக்கூடிய ஒரு சில ரசிகர்கள் மத்தியிலே அந்த நாமத்தை கொண்டு போய் சேர்த்தது. உலகறிய செய்யப்பட வேண்டிய ஒரு கலைஞன் உள்ளூரிலே முடங்குவதா என்ற கேள்விகளுக்கு பதிலாகத்தான் கடல் கடந்து தாயகம் தாண்டி தமிழகத்திலே கால் பதித்தார் சபீஷன். கடந்த சீசன் 4 போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவலோடும் அவாவோடும் கால் பதித்தவருக்கு முதல் அடி பலத்ததாக இருந்தது. அந்த மேடையிலே தெரிவாவதற்கான சுற்றிலே அவர் வாய்ப்பினை இழந்தார். தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டேன் என்ற கலக்கம் ஒரு புறம். இவர் பாடுகிறார் என்கின்ற விஷயம் சமூக வலைத்தளங்களில் பரவிய பின்னர் இவரை சரிகமபா மேடையிலே காணவில்லை, எனவே இவர் சொன்னது பொய்யோ என்று சொல்லி விமர்சனங்கள் மறுபுறம், ஏளனங்கள், அவமானங்கள் இவை அனைத்தும் இவரை இன்னும் உத்வேகமாக ஓட வைத்தது. அவர் அத்தோடு முடங்கி விடாது, என்னால் முடியும், நான் வெல்வேன் என்ற நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் தைரியமாக தாராளமான மனப்பாங்கோடு ஓட ஆரம்பித்தார். அதுதான் சீசன் 5 முதல் மேடை. ஏற்கனவே பட்ட அவமானம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தன்னுடைய குடும்பத்துக்கும் சொல்லாமல் வடபுலத்திலே ஒரு இசை நிகழ்ச்சி இருக்கிறது, அதற்காக செல்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உடைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பியவர் சபீஷன். யாருக்கும் தெரியாது,
தென்னிந்திய மேடையில் இவன் ஒரு பாடகராக ஏறப்போகிறான் என்கின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் குடும்பத்துக்கு கிடையாது. அப்படி இருக்கையில் அங்கு சென்று முதலில் பாடிய பாடல் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. இசை ரசிகர்களை ஈர்த்தது. நடுவர்களை யார் இவன் என்ற கேள்வி கேட்க வைத்தது. இத்தனை திறமைகளை வைத்துக்கொண்டு நீ எங்கே இருந்தாய் என்று கேட்க வைத்தது. நீ வெற்றியாளன் தான், நீ இந்த சுற்றிலே தெரிவு செய்யப்படுகிறாய் என்று சொன்னதும் தன்னை அறியாமலே உடைந்து அழுதான் சபேஷன். மேடையில் அழுது புரண்ட போதும் அதனை விமர்சனம் செய்தது சமூகம். ஈழம் என்றாலே அனுதாபம் தானா, அனுதாபத்தில் தானா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற பல கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் சபேஷனை குத்தியது. இது அத்தனைக்கும் பொறுமையாக சிரிப்போடு பதில் தந்தார். அடுத்தடுத்த மேடைகளில் அவர் பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் நான் அழுதது நடிப்பு கிடையாது, அது அவமானங்களின் தோல்வியின் உச்சக்கட்டத்தில் பட்ட வேதனையினுடைய வெளிப்பாடு. உடல் உள்ள குமுறல் வெளிப்பட்ட தருணம் அது. நானாக அழவில்லை, என்னை அளவைத்தது அந்த மேடை என்று சொல்லி அடுத்தடுத்த சுற்றுகளில் அவர் பாடிய பாடல்களில் பெற்றுக்கொண்ட கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொன்றும் சாட்சியாக இருந்தது. ஏன் இதை கடந்து பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸையும் அள்ளிக்கொண்டார். அங்கு நடுவர்களாக வந்த அத்தனை பேரினுடைய உள்ளத்திலும் இடம் பிடித்தார். சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்ட தேனிசை தென்றல் தேவா என்று சொல்லி அத்தனை பேருடைய மனங்களிலும் இடம் பிடித்தார். தேனிசை தென்றல் தேவாவினுடைய லைவ் இன் கன்சர்ட்டினுடைய ஒரு பாடகராக நீ ஈழத்திலே பாடுவா என்கின்ற வாய்ப்பும் அங்கீகாரமும் அந்த மேடையிலே கிடைத்தது. இப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தவன் இறுதி சுற்றிலே தேர்வாக போகின்ற 5 போட்டியாளர்களில் ஒருவராக வருவாரா என்கின்ற கேள்வி பலருக்கும் இருக்கையில் அவனுக்கும் அவனுடைய ரசிகர்களுக்கும் இருந்த நம்பிக்கை. அவர் பாடினார். முதலாவதாக தெரிவு செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த இடம் கிடைக்கவில்லை. இரண்டாவதாக அந்த ஆசனத்துக்கு செல்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் மூன்றாவதாக அந்த அரியாசனத்தை தனதாக்கி கொண்டார் சபேஷன். அதற்கு பின்னர் ஒவ்வொரு சுற்றுகளிலும் தன்னை வருத்தி பாடினார். பயிற்சி பயிற்சி என்று சொல்லி தொடர்ச்சியாக காத்திருந்தார். பயிற்சி செய்கின்ற போதெல்லாம் தான் அந்த அரியாசனத்துக்கு வந்த பின்னர் தான் என்னுடைய பெற்றோர்களோடு கூட ஒழுங்காக பேசுவேன் என்ற ஒரு விரதம் இருந்தார். அதன் பின்னர் அவர் வெற்றிக்கனியை சுவைப்பதற்கான தருணம் வந்தது. கடந்த 23ஆம் தேதி மாலை 5 மணிக்காக காத்திருந்த சொந்தங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் என்று சொல்லலாம். அத்தனை சொந்தங்களினுடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சியை பாலாக வார்த்தார் சபேஷன். காரணம், அவர் முதலில் பாடிய சங்கீத ஜாதி முல்லை ஒரு கர்நாடக இசை சார்ந்த பாடல். அந்த பாடலை எத்தனை அழகாக சபேஷனால் பாட முடியுமா என்று ரசிகர்களை மட்டுமல்ல இசை கலைஞர்களையும் கேள்வி கேட்க வைத்தது. அப்படி அற்புதமாக பாடி அந்த சுற்றிலே அவர் வெற்றியை கண்டார். அடுத்த சுற்றிலும் மிக அழகாக உயிரே திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு பாடல், அந்த பாடலை மிக மிக அழகாக பாடியிருந்தார். அதிலும் வரவேற்பு பெற்றார். எஸ்பிபி சரண் அவர்கள் சபேஷன் பேண்ட் என்கின்ற ஒரு நாமத்தை இவருடைய கைகளிலே கொடுத்தார். இனிமேல் நீ இசைக்காக காத்திருக்க கூடாது, இசை உன்னுடைய கைகளிலே இருக்கிறது, இசை கலைஞர்கள் உன்னை தேடி வருவார்கள், அவர்களை வைத்துக்கொண்டு நீ இசை சங்கமத்தில் இணைய வேண்டும், அதிலே முடிந்தால் நானும் வருவேன், ஸ்ரீனிவாசும் வருவார், கங்கை அமரனும் வருவார் என்று சொல்லி ஒரு அடித்தளத்தை இட்டுக் கொடுத்தார். அதன் பின்னர் கனடாவிலே 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற லைவ் இன் கன்சர்ட்டிலே நீ பாடுவதற்கான வாய்ப்பினை பெறுகிறாய் என்று சொல்லி 6 பேருக்கும் கிடைத்த வாய்ப்பு போலவே சபேஷனுக்கும் கிடைத்தது. இது எல்லாம் மிகப்பெரிய வரமாக இருக்கையில் முதலிடத்தை பெறுவாரா சபேஷன் என்ற எதிர்பார்ப்பு, பதற்றம், படபடப்பு இப்படி காத்திருந்த ரசிகர்களுக்கு அவர் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொள்கிறார், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாக வருகிறார் என்கின்ற செய்தி பலருக்கு மகிழ்ச்சியாக அமைந்தது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஏமாற்றமாகவும் அமைந்திருக்கலாம். 10 வருடமாக இருந்த காதலை தன்னை உலகறியச் செய்த மேடையிலே உலகறியச் செய்தார். தன்னுடைய காதலை ரினாவை அறிமுகம் செய்து வைத்தார். அவரும் ஒரு பல்கலைக்கழக மாணவியாக பல்கலைக்கழக பட்டத்தை பெற்றுக்கொண்டு காத்திருக்கக்கூடியவராக ஒருவராக இருந்திருக்கிறார். ஆனாலும் சபேஷனுடைய இசை பயணத்தில் தடை செய்தது கிடையாது. சபேஷனுடைய இசை பயணத்துக்கு துணையாக இருந்ததால் தான் அவர் வாழ்க்கை துணையாக இனிவரும் காலங்களில் தொடரப்போகிறார். இசை பயணத்திலே தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்ட சபேஷன் ஈழத்திலே பல விருதுகளை தனதாக்கி கொண்டிருக்கிறார். 2013 சக்தி தொலைக்காட்சியினுடைய மகுடத்திலே 2வது இடத்தை பெற்றுக்கொண்டார்.
2019ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் நடத்தப்பட்ட தெரிவு போட்டியிலே தேர்வாகி தேசிய ரீதியில் சிறந்த பாடகருக்கான தேசிய விருதினை 41வது இளைஞர் சேவை மன்றத்தினுடைய விருது வழங்கல் விழாவிலே பெற்றுக்கொண்டார். 2020ஆம் ஆண்டிலே பேராதனை பல்கலைக்கழகம் நடத்திய பாடல் போட்டியிலே கலந்து கொண்டு அதிலும் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டார். 2025ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் இவரை இளம் கலைஞராக ஆற்றுகை கலையிலே தெரிவு செய்து இளம் கலைஞர் விருதினை வழங்கியது. இது அவர் தென்னிந்தியாவில் இருந்தபோது வழங்கப்பட்டது என்பதனால் அவர் சார்பிலே அவருடைய பெற்றோர்களான சுகிர்தராஜா ஜெயந்தி தம்பதிகள் பெற்றுக்கொண்டார்கள். தாய் தந்தைக்கு இதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும் என்பதைப் போல அவர்களுடைய கரங்களிலே அந்த விருது தவழ்ந்தது. தம்பிலுவில் கண்ணகியம்மன் ஆலயத்துக்கான பாடல், விநாயகபுரம் சிவன் ஆலயத்துக்கான பாடல், அம்புலாந்துறை கண்ணகியம்மன் ஆலயம், மண்டபத்தடி பிள்ளையார் ஆலயம், திருக்கோவில் பிள்ளையார் ஆலயம், சீரடி சாயி பாடல், திருவம்பாவை பாடல் தன்னுடைய அழகான பக்திபூர்வமான குரலிலே பாடிக் கொடுத்தார் சபீஷன். அவை அனைத்தும் இருவட்டுக்களாக ஆலயங்களிலே வெளியீடு செய்யப்பட்டன. இவற்றை விட கிறிஸ்தவ பாடல்கள் பலவற்றையும் சபீஷனுடைய குரலிலே பாடியிருக்கிறார். ஒருவரே நீர், ராஜரீகம் பண்ணும் தேவன், பரலோகத்தின் உள்ளே என்னை அழைத்தவர் நீரல்லவா, உன்னாலே நானே என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இது போல பல பாடல்கள் கிறிஸ்தவ பாடல்களாக இவருடைய குரல் வசமானது. ஈழத்து சினிமாவிலே உருவான மிக அற்புதமான ஒரு திரைப்படம் வேட்டையன் திரைப்படம். இந்த திரைப்படத்திலே இடம்பெற்ற 6 பாடல்களை சபீஷன் பாடியிருக்கிறார். பனிக்காத்து வீசையிலே, உயிர் காதலி, உன்னோடு நானும் சேர, ஒருவரி கவிதை நீ என் உயிர் உறவு, புது வெளிச்ச பூவாய் என்று சொல்லி பல அழகான காதல் சார்ந்த பாடல்களை இந்த திரைப்படத்திலே அவர் பாடியிருந்தார். பாடகர் சபீஷன் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கற்றபோது பல நிகழ்ச்சிகளினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றினார். கவி இசை சங்கமங்கள், இசை கருத்தரங்குகள் என்பவற்றுக்கு முழுமூச்சாக செயற்பட்டார். இவருடைய பல்கலைக்கழக காலத்திலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய வானொலிகளுக்கெல்லாம் தாய் என்று சொல்லலாம். அந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நடத்திய பழைய பாடல் போட்டியிலும் சபீஷன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார். இப்படி பல மேடைகளை கண்ட சபீஷன் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலைஞனாக தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். விநாயகபுரம் என்கின்ற கிராமத்தையும் ஈழ தேசத்தையும் உலகறியச் செய்த பெருமை சபீஷனுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் இணைந்து வாழ்த்துவோம். அவருடைய பயணம் சிறப்பதற்கு. எதிர்வருகின்ற 30ஆம் தேதி ஈழத்துக்கு திரும்புகிறார். அவர் வருகிற போது அவரை அன்பாக வரவேற்பதற்கு, மகிழ்வாக உபசரிப்பதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் என்ற அன்பான செய்தியோடு அவருடைய வெற்றி பயணம் இன்னும் தொடரட்டும், அவருடைய கனவுகள் அத்தனையும் நனவாகட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.